ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் S24 அன்பாக்சிங் வீடியோவும் இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோவும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே நேற்று சொன்னேன், என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜே இல்லை, அதனால் வீடியோவே எடுக்க முடியல அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே என் ஹஸ்பண்ட் போயிட்டு பக்கத்தில் இருக்க இமேக்ஸில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நானும் டப்பா ஃபோனாக தான் இருக்குன்னு நினச்சா S24 சாம்சங்கோட S24 வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுவே வந்துட்டு அடாப்டரும் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. வாங்க நம்ம இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதுதான் அந்த ஃபோனு, பிளாக் கலர் சாம்சங் S24 ஃபோனு. வாங்கி பார்க்குறதுக்குள்ளே என் பையன் வாங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனலி நாங்கள் வந்துட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டோம். ஃபோனை வந்துட்டு கையில் எடுத்து பார்த்தா ஃபோன் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்தது. கையில் வச்சுருக்கதே தெரில, அவ்வளோ லைட் வெயிட்டாக சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்டட் போடுறதுக்காண்ட அந்த லேபிளையும் பிச்சாச்சு. இதுக்கு வந்துட்டு நாங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் ஃபோனுக்கு 2 இயர்ஸ். நாங்கள் கீழே போட்டு உடஞ்சாலோ எதுவும் ஆனாலோ எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அது கூடவே வந்துட்டு அந்த பின்னு, சார்ஜர் ஒயரு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எப்படியும் கீழே போட்டு எதுவும் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். ஒயர் கொடுத்துருந்தாங்க, அடாப்டரும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தனால நாங்கள் வந்துட்டு சார்ஜர் இஷ்யூ இல்லை. நாங்கள் இந்த இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கவர் வேணும்ல, அதுக்காக தான் நாங்கள் இந்த கவர் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு பசங்க தெரியாமல் கீழே போட்டால் கூட இந்த ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி நல்லா ப்ரொடெக்டடான ஒரு கவர் ஒன்று வாங்கியிருந்தோம். கூடவே செல்ஃபி ஸ்டிக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் கவருமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கிளாஸியாக சூப்பராக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஃபோனில் வந்துட்டு வீடியோ எடுத்தால் 3லாம் பக்கத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் கீழே போய் 3 தேடினா ஃபஸ்ட்டு எங்களுக்கு 3 கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியாக தேடி பிடிச்சி 3 கண்டுபிடிச்சிட்டோம். 3 கண்டுபிடிச்சிட்டு நாங்களும் வீடியோ எடுத்து பார்க்குறோம். 3 வந்துட்டு பக்கத்துலேயே தெரியல. அப்புறம் தான் வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். எங்கள் வீட்டில் விண்டோவில் அழகாக 3 தெரிஞ்சுது. சரி, ஃபோட்டோ எடுத்தால் தான் வந்துட்டு இந்த 3 வந்துட்டு தெரிஞ்சிச்சு. அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போட்டு 3 நாங்களும் ஜூம் பண்ணி பார்த்தோம். ஜூம் பண்ண அழகாக வந்துட்டு 3 வந்துட்டு பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதோட செம ஹாப்பி ஆயிடுச்சு. யூடியூப்பில் பார்த்ததெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் கிடையாது. உண்மையாகவே ஜூம் பண்ணி பார்த்தா 100x வச்சு பார்த்தா உண்மையாகவே வந்துட்டு 3 வந்து தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து 3 வீடியோ எடுத்தோம். திரும்பவும் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு 3 வந்துட்டு வந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. திரும்ப அதையே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஜூம் ஆகி தெரியுதுன்னு. ஆனால் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு ஜூம் பண்ணும்போது கை தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டே இருந்தது. அதனால தான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு வீடியோ எடுக்க முடியல. ஆனாலும் 3 ஒரு வழியாக ஸ்பாட் பண்ணிட்டோம். செம்ம அழகாக இருந்தது நேரில் பார்க்குற மாதிரி. சின்ன வயசில் சொன்னால் அந்த நிலாவில் வர பாட்டியை தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பாட்டி மட்டும் கிடைக்கவே இல்லை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இருந்தாலும் வந்துட்டு குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அந்த மாதிரி மொமெண்ட்டு தான். தேங்க்யூ.